ஜோதி 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 எங்கள் ஜோதி 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 உங்கள் ஜோதி ஜோதி ஜோதி. वाचामगोचैश्वर वैभवाय वाचस्पति सेवित सुंदराय वामादिशक्त्यावृतवीजिताय विरूपाक्षिनाथाय नमः शिवाय यस्मात् सर्वं समुत्पन्नं चराचरमिदं जगत् इदं नमो महेशाय तस्मै कारुण्यमूर्तये. ஜோதி தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நமஸ்காரங்கள். பல்வேறு க்ஷேத்திரங்களிலிருந்து ஆன்மீக சொற்பொழிவுகளையும் சனாதன தர்மத்தையும் மேன்மேலும் இந்த தொலைக்காட்சிகள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதேபோல் இப்போது 5ஆம் ஆண்டை பூர்த்தி செய்து 6ஆம் ஆண்டை ஜோதி டிவி தொலைக்காட்சி துவங்க இருக்கிறார்கள். மேன்மேலும் இதுபோல் நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் நம்மளுக்கு இன்னும் மேன்மேலும் அளிக்க வேண்டும் என்று மயிலாப்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ விஷாலாட்சி அம்பிகா சமேத விருப்பாட்சீஸ்வரரின் இறைவனை பிரார்த்து வணங்குகிறோம். மங்களம் திசது மே தேவாः மங்களம் து மகேஸ்வராः மங்களம் பார்வதி காந்தாः மங்களம் மே சதா சிவாः. ஸ்ரோதஸ்மார்த்தாதிகம் கர்மணிகலம் என சூத்ரதம் தஸ்மை சமஸ்தவேதார்த்தவிதே விகனசே நமः. ஸ்ருதிஸ்மிருதிநதி பூர்ணம் சாஸ்திரகல்லோலசங்குலம் விஷ்ணுபக்தியுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீவிகனோர்ணவம். ஆன்மீக பயணத்தில் உளிர்ந்து வளரும் நமது ஜோதி தொலைக்காட்சி தற்பொழுது 5வது வருடத்திலிருந்து 6வது வருடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் மேல்மேலும் ஒளிர்ந்து வளர பயணம் தொடர ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயாரையும் ஸ்ரீ மாதவ பெருமாளையும் பிரார்த்திக்கிறேன். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். நம சிவாபியாம் நவயவனாபியாம் பரஸ்பரா சிருஷ்ட பகுத்தராபியாம் நஜேந்திர கன்யாம் ரிஷகேதராபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவள்ளு துணை கொண்டு சொர்ணாம்பிகை உடனே காரணீஸ்வரர் அருள் கொண்டு சைதாப்பேட்டை இந்த ஜோதி டிவியானது 5வது ஆண்டிலிருந்து 6வது ஆண்டிற்கு அடி எடுத்து வைக்கின்ற தருணத்தில் இந்த ஊடகத்தில் வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களும் ஊடகத்தை நடத்தும் மேலாளர்களும் அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வாழ இறைவனை பார்த்திருக்கின்றோம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் அர்ச்சக கைங்கரியம். நம்முடைய ஜோதி தொலைக்காட்சி மிக சிறப்பாக தன்னுடைய இறை தொண்டை ஆற்றி வருகிறார்கள். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயஜ ருக்மணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் என்று திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே கைரவினி தீரத்திலே இந்த ஊரினுடைய ஒரு விசேஷமான பகவான், இந்த ஊருக்கு அதிபதியாக இருக்கின்றவன் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மற்றும் எண்ணெயாளுடையப்பன் ஸ்ரீ மன்னாத பெருமாள், ஸ்ரீ வேதவல்லி தாயார் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ தெள்ளிய சிங்கர், ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீ கஜேந்திரவர்தன் பேரருளாள பெருமாள் என்பதாக 5 எம்பெருமான்கள் நம் கோவிலிலே சேவை சாதிக்கிறார்கள். நம் திருவல்லிக்கேணி மட்டுமல்லாமல் ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினர் தமிழகம் முழுவதும் பல கோவில்களிலும் மிக சிறப்பாக நேரடி ஒளிபரப்புகளையும் மற்றும் ரெக்கார்டு செய்து அவற்றை எடிட் செய்தும் சிறப்பாக தொகுத்து அனைவருக்கும் வழங்கி மிகப்பெரிய தொண்டாற்றி வருகிறார்கள். பல மக்கள் பல கோவில் எம்பெருமான்களை சேவிப்பதற்கு பெரும் உறுதுணையாக விளங்குகின்ற நம்முடைய ஜோதி தொலைக்காட்சி மேன்மேலும் இதுபோல பல கைங்கரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து அருளாசிகளை வழங்குகின்றோம். 5 ஆண்டுகள் நிறைவு செய்து 6ஆம் ஆண்டில் நுழைகின்ற ஸ்ரீ ஜோதி டிவி நிறுவனத்தார் மேன்மேலும் இந்த கைங்கரியங்களை பல வருஷங்கள் பல்லாண்டு செய்ய எம்பெருமான் துணை நிற்க வேண்டும். பகவான் திருவருளோடு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறோம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறு மகிழ் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரர் வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் என்னாதி அருளாத ஜலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல்வனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல இந்த ஜோதி டிவியானது 5 வருடம் முடிந்து 6வது வருடத்திலே காலடி எடுத்து வைக்கின்றது. இந்த ஜோதி டிவி இறைவன் பணிகளை
இறைவனுடைய திருக்காட்சிகளையும் இறைவனுடைய அற்புத ஒளிபரப்பையும் மிக துல்லியமாக ஒவ்வொரு கோவில்களையும் மிக என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒவ்வொரு திருக்கோவிலிருந்தும் நாம் போகவில்லை என்றாலும் அந்த திருக்கோவிலிருந்து துவஜாரோகணங்கள், பவித்ரோத்சவங்கள் மற்றும் விசேஷ உற்சவங்கள் அனைத்துமே இந்த ஜோதி டிவியில் மிக துல்லியமாக நேரத்திற்கு ஏற்பாக நேரடியாகவும் அவரை எடுத்து வைத்து பிறகு போற்றும் காண்பிக்கிறார்கள். இதனால் நாம் மிக துல்லியமாக ஒவ்வொரு கோவிலிலும் உற்சவங்களை பார்க்க முடிகிறது. அதேபோல் எங்கள் செங்குந்தக்கோட்டம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் ஒவ்வொரு உற்சவங்களிலும் வந்து படமெடுத்து எல்லா உற்சவங்களிலும் துல்லியமாக காட்டி அருள்படுத்திருக்கிறார்கள். இதனால் மக்கள் பெரும் பயனடைகிறார்கள். காலையிலே சஷ்டி கவசம், சிவபுராணம் மற்றும் பெருமாளுடைய நித்தியம் ஒரு பெருமாள் என்று அந்த பெருமாளுடைய புராணங்களையும் போடுகிறார்கள். அதுவும் நம் பயன்பாட்டுக்கு வருகிறது. இதுபோல் மற்றும் மேலும் மேலும் இந்த ஜோதி டிவி வளர்ந்து மேலும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளையும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதி தொலைக்காட்சி இன்றோட 5 ஆண்டு பூர்த்தி செய்து 6வது ஆண்டு எடுத்து வைக்கிறாங்க. இந்த சுவாமியின் அருள், திருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியோட அருளை அந்த க்ஷணமே உங்களுக்கு எடுத்தாந்து நேரலை என்று சொல்லக்கூடியது அப்படியே அந்த சுவாமியோட அருளை நேராக உங்களுக்கு உடனே அந்த க்ஷணம் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. இந்த மகத்தான சேவையை இந்த ஜோதி தொலைக்காட்சிகள் அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. அனைத்து ஆலயங்களிலும் நம்மளால் அந்த கூட்டத்தில் போய் நம்ம பார்க்க முடியாதுன்னு நம்ம சிரமப்படுவோம். ஆனால் அந்த சிரமத்தை தவிர்த்து அழகாக உங்களுக்கு சுவாமி அவங்க எடுத்தாந்து உங்கள் இல்லத்துக்கே எடுத்தாந்து சேர்த்துட்றாங்க. இது வந்து பெரிய மகத்தான சேவை. எத்தனையோ பேர் முடியாதவங்க, வயசானவங்கலாம் வீட்டுக்கு போயிட்டு சுவாமி ஆலயத்துக்கு போய் பார்க்க முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறதுன்னும் போது அந்த நடராஜர் அபிஷேகமாகட்டும், இந்த சுவாமி ஆஞ்சநேயர் அபிஷேகம், இந்த அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, பிரதோஷ காலங்கள், விரதம் இருக்கிறவங்க இவங்களாம் முடியல, வயசானவங்க எப்படி சுவாமியை போய் நம்ம பார்க்குறது? இன்றைக்கி அந்த சுவாமியை நம்ம பார்த்தா தேவலாமே அப்படின்னு நினைக்கும் போது கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நேரில் அழகாக அந்த ஜோதி தொலைக்காட்சி நம்ம சுவாமி எடுத்தாந்து நம்ம இல்லத்தில் கோயிலில் இருக்க சுவாமியோட வீட்டுக்கு நேராக எடுத்தாந்து காட்டுறாங்க. இது மிகப்பெரிய சேவையாக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது இந்த ஜோதி தொலைக்காட்சி மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி கைலாசநாதர் திருக்கோயிலேருந்து ஆலய அர்ச்சகர் ரஞ்சித் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதி 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 எங்கள் ஜோதி 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 ஜோதி. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி, கைலாசநாதனே போற்றி போற்றி. ஜோதி தொலைக்காட்சியுடைய 6ஆம் ஆண்டு துவக்கவிழாவில் முன்னிட்டு அந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆன்மீக சேவையில் பட்டி தொட்டியெல்லாம் இந்த ஆன்மீகத்தை பரப்பி எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய இந்த ஜோதி தொலைக்காட்சி இன்றும் என்றும் நன்று வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய மிகவும் பிரார்த்திக்கின்றோம். வாழ்த்துக்கள். ஜோதி தொலைக்காட்சி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜோதி ஜோதி ஜோதி. கஜானனம் பூதகணாதிசைவிதம் பவித்திரம் சம்போபலசாரமாகுதம் சர்வவிநாசகாரணமாமி அக்னேஸ்வரபாத பங்கஜம். ஜோதி டிவி 5வது முடிச்சு 6வது வருஷம் தொடங்குகிறது. எல்லா ஆன்மீகத்தில் எல்லா கோயிலில் விசேஷங்களும் ஜோதி டிவி மூலியமாக எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. எங்கள் கோயிலும் கன்னியாகுமரி மாவட்டம் கல்யாண்காடு சிவன் கோயில் விசேஷம் மாதிரி எல்லா கோயிலிலும் அதே மாதிரி சிறப்பாக நாங்கள் இங்கே இருந்தே கண்டு கழிக்கிறோம். அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு நீங்கள் எங்களுக்கு ஜோதி டிவி மூலிமா கிடைக்கிறது எங்களுக்கு பெரும் பாக்கியமாக உள்ளது. இதுவரை மேலும் மேலும் இந்த மாதிரி எங்களுக்கு விசேஷங்கள் வருவதற்கு ஜோதி டிவி மூலியமாக எங்களுக்கு வர வேண்டும் என்பதை
சந்தோஷமாக கண்டுள்ளேன். ஜோதி ஜோதி ஜோதி. கரூர் மாவட்டம் கரூர் மாநகரில் பிரம்மதீர்த்த ரோட்டில் அமர்ந்திருக்கும் வாராகி அம்மன் திருக்கோயிலிருந்து ஆலய அர்ச்சகர் பேசுகின்ற ஒளிபரப்பானது ஜோதி டிவி மூலமாக நம்ம திருக்கோயிலில் பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களில் அபிஷேகம் நடைபெற்று பூஜைகள் நடைபெற்று எல்லாத்தையும் டிவி எடுத்து அவங்க ஒளிபரப்புறாங்க. இந்த டிவியானது 5 வருடங்கள் முடிஞ்சு 6வது வருஷம் உதயமாகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோதி ஜோதி ஜோதி. நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோல்பட்டியில் துளசி நகர் குடிக்கொண்டிருக்கும் எந்தாய் மஞ்சத்தோப்பு துளசி நகர் குடிக்கொண்டிருக்கும் எந்தாய் பூமாதேவி ஆலயத்தில் அல்வாழித்து கொண்டிருக்கும் ஆண்டுக்கு ஆண்டு சிறப்பாக இந்த ஆன்மீக சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கும் ஜோதி டிவி 5ஆம் ஆண்டு முடிந்து 6ஆம் ஆண்டு அடைத்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் இந்த 6ஆம் ஆண்டை நமது துளசி நகர் குடிக்கொண்டிருக்கும் அம்மா பூமாதேவி ஆலயத்தில் சகல அபிஷேக அலங்காரங்கள் செய்து மதியம் அன்னதானம் ஏற்பாடு செய்து இந்த பூமாதேவி ஆலயத்தை மென்மேலும் வளர்ந்து கொண்டு வளர்ச்சியாக்கி கொண்டிருக்கும் ஜோதி டிவிக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்து சொல்கின்றோம். இந்த ஜோதி டிவி நமக்கெல்லாம் உலகமெங்கும் நமக்கெல்லாம் சொல்வதை விட உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கும் ஒளி அமைப்பில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒளி அமைப்பு நமக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு விருந்தாகவும் உள்ளத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நிறைவான ஒரு ஆன்மீகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வழியை மென்மேலும் வளர மென்மேலும் சிறக்க நம்மெல்லாம் ஆன்மீகத்தில் ஜோதி டிவி என்று அன்றும் என்றும் மக்கள் மத்தியில் இடமெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நன்னாளில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் கூறிய போல் அந்த அடிகால் அல்வாக்குப்படி ஜோதி என்று ஜோதி எங்கும் நிலைநாட்ட ஜோதி டிவியை மென்மேலும் வளர நம்ம வாழ்த்தி வழங்கி மென்மேலும் சிறக்க ஐயாவும் அம்மாவும் குருநாதர் அம்மா பூமாதேவியும் என்றும் சிந்தித்து செயல்பட சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அம்மா உண்டு, ஐயா உண்டு, அது ஓம் சக்தி குருவே துணை. 5 ஆண்டு நிறைவேற்று 6வது ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஜோதி டிவி மென்மேலும் வளர அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு வாழ்த்துக்கிறோம். ஜோதி ஜோதி ஜோதி. சிவராஜரன் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு நாகப்பட்டினம் காயாரோகணி சமய நிலாஜாற்றினுடைய தலைமை அர்ச்சகராக பூஜை செய்கின்ற சேது கார்த்தி சிவாச்சாரியார் இந்த ஜோதி டிவி சிறப்பான முறையிலே 6 ஆண்டு காலம் சிறப்பான முறையை பணியாற்றி வருகின்றது. அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்மளையெல்லாம் ரொம்ப மெய்சிலுக்க வைக்கக்கூடிய, அது மட்டும் நம்ம நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய அங்கங்கு நம்ம போகக்கூடாத இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கெல்லாம் நம்மளுடைய வீட்டிற்கே அந்த ஆலயத்தை கொண்டு வந்து நாமெல்லாம் அந்த சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பான முறையிலே இந்த ஜோதி டிவியான சிறந்தது. ஆலயத்துக்கு வர முடியாத அன்பர்கள் எல்லாரும் ஜோதி டிவி வீட்டிலே இருந்தே கண்டுகளித்து மனதாத பக்தியை கண்டுகளிக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். காயாரோகண சுவாமி ஆலயத்தினுடைய நிர்வாக சார்பாகவும் அர்ச்சகர்களுடைய சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி மேலும் மேலும் வளரும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம். ஜோதி ஜோதி ஜோதி. சக்தி ஹஸ்தாய தீமஹ தன்ன ஸ்கந்த பிரஜோதயாது. எல்லாம் வல்ல அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாகிய திருஆவினங்குடி குழந்தை வேலாய சுவாமி திருவருளால் 5 ஆண்டுகளை கடந்து இல்லத்தில் ஆன்மீக நிகழ்ச்சிகளை அற்புதமாக ஒளிபரப்பக்கூடிய நமது ஜோதி டிவி அடுத்தபடியாக 6ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டுகளும் தவிர வரக்கூடிய எல்லா ஆண்டுகளும் ஆன்மீக அன்பர்களின் கண் குளிரச் செய்யும் நமது ஜோதி டிவி மென்மேலும் வளர எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். 6ஆம் ஆண்டு துவக்கத்தில் எல்லாம் சிறப்புற நடைபெற வேண்டி முருகன் அருளால் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஜோதி ஜோதி ஜோதி. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தகோடி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். 5 வருட காலமாக ஆலய தெய்வீக நிகழ்ச்சிகளை உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் நேரலையாக நம் உணர்வு பூர்வமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜோதி டிவியினுடைய 5ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டிற்கு அடியெடுத்து வைக்க உள்ளார்கள். ஆகவே அனைத்து ஆன்மீக அன்பர்களும் ஊக்குவித்து அனைத்து உலகத்தில் உள்ள தெய்வங்களையும் பிரார்த்தித்து 6ஆம் ஆண்டிலிருந்து அநேக கோடி பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு ஜோதி டிவியினுடைய ஆன்மீக படி சிறக்க எல்லாம் அல்ல அன்னை முத்தாள பரமேஸ்வரி பிரார்த்திக்கிறேன். உலகமெல்லாம் பரவச் செய்கின்ற அற்புதமான பணியினை
நம்முடைய ஜோதி டிவி 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து நம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான பணியினை செய்கிறது. ஜோதி என்பது ஒளிர், எங்கும் ஒளிரக்கூடியதாக இருக்கின்ற பரம்பொருளை நமக்கெல்லாம் கண் முன்னாக இருக்கிற இடத்தில் காட்டித் தருகின்ற அற்புதமான பணியினை செய்கின்ற இந்த ஜோதி டிவியினுடைய உயர் பணி மேன்மேலும் வளர வேண்டும். எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய அருள் ஒளி பரவ வேண்டும் என்பதற்கான பணியை செய்கின்ற இந்த ஒளிபரப்பு செய்கின்ற டிவியினுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும் என்று இந்த பொன்னான நாளில் எம்பெருமானுடைய திருவடியில் பிரார்த்திக்கின்றோம். நமது ஜோதி டிவியானது 5வது வருடத்திலிருந்து 6வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நமது இந்து தர்மத்தை ஒளித்து பரப்புவதன் மூலியமாக ஜோதி டிவி மேலும் மேலும் பல வெற்றிகளை பெற்று வாழுமாறு எல்லாம் வல்ல ஸ்ரீ முத்தைய சுவாமி அருளோடு நீண்ட பயணத்தை தொடர வேண்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் திருஞான சம்பந்த சிவாச்சாரியார், ஸ்ரீ முத்துமாரி முத்தைய சுவாமி தேவஸ்தானம், முத்தியால்பேட்டை, பாண்டிச்சேரி 3. ஆன்மீகத்தென்று பிரத்யேகமான தொலைக்காட்சியாக சேவையாக செய்து கொண்டிருக்கும் ஜோதி தொலைக்காட்சி நிர்வாகம் 5ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நமது ஜோதி தொலைக்காட்சி நிர்வாகம் நமது பாரத தேசத்தில் ஏற்பட்டக்கூடிய அபூர்வமான மந்திரங்கள், ஸ்லோகங்கள், சத்தான விஷயங்களான நல்ல விஷயங்கள், அபூர்வமான ஸ்லோகங்களான கீர்த்தனைகள் அத்துணையும் காலை சுப்பிரபாதம் முதல் மாலை சஹஸ்ரநாமம் முதல் இரவு கீர்த்தனை வரை அத்துணையும் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒளி ஒளியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பக்தி வளர ஞானம் வளரும், ஞானம் வளர வைராக்கியம் வளரும், வைராக்கியம் வளர விவேகம் வளரும். அப்படி மக்களுக்கு தொடர்ந்து பக்தி, ஞானம், வைராக்கியம் அத்துணை பேருக்கும் கிடைக்க தர்ம காரியமாக தொடர்ந்து சத்தான அபூர்வமான ஸ்லோகங்கள், விஷயங்களான அத்தனையும் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஜோதி தொலைக்காட்சி நிர்வாகம். இந்த மென்மேலும் இந்த தர்ம காரியமானது தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் செய்ய வேண்டும். மக்களும் இத்துணை வாயிலாக வரும் விஷயங்கள் அத்தனையும் அவரவர்களும் என்று வாசிக்க தொடங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு ஆலயமாக சென்று சிரவணம், கீர்த்தனம் புண்ணியம். மந்திரம் சொல்பவர்கள் செய்பவர்களை விட பார்ப்பவர்கள், கேட்பவர்களுக்கு பலன் அதிகம். அப்படி அத்துணை பெரியும் தினமும் நல்ல விஷயங்களை பார்க்க வைத்து கேட்க வைக்கும் அத்துணை அற்புதமான விஷயங்களான ஸ்லோகங்கள், தமிழ் பதிகங்கள், பாடல்கள் அத்துணையும் மக்களுக்கு தர்ம காரியமாக கொடுத்து கொண்டு இருக்கும் நம்ம ஜோதி தொலைக்காட்சி நிர்வாகம், அதனுடைய ஊழியர்கள் அத்துணை பேரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் சாஸ்வதமான ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும். பகவத் சிங் நகரில் அமைந்திருக்கக்கூடிய வாராகியம்மன் ஆலயத்திலிருந்து ஜோதி தொலைக்காட்சி புதுச்சேரி மட்டுமில்லாமல் தமிழகம் பேசக்கூடிய அளவிலும் இந்தியா முழுக்க உள்ள ஆன்மீக பக்தர்கள் பேசக்கூடிய அளவிலும் இங்கே வளர்ந்திருக்கிறது. ஆன்மீகத்தை இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவுக்கும் எடுத்து செல்லக்கூடிய நிறுவனமாக இங்கே அவருடைய வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சேவை மென்மேலும் தொடர வேண்டும். ஆன்மீகத்தை அனைத்து உலக மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். 5ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மென்மேலும் இந்த நிறுவனம் இந்த ஆன்மீக பயணத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக மென்மேலும் இந்த மக்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த வாராகி அம்பாள் ஆசியோடும் துணையோடும் என்றென்றும் இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ ராமேஸ்வர் மகாராஜ் கி ஜெய். உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பக்த கோடி மெய்யன்பர்களுக்கு நமது ஜோதி தொலைக்காட்சியின் 5ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 6ஆம் ஆண்டு துவக்க விழாவின் இனிதே நன்னாளில் இந்த ராமேஸ்வரம் நகரிலே பர்வதவர்தினி அம்பாள் சமேத ராமநாத சுவாமி ஆலயத்திலே வந்து தரிசனம் செய்யக்கூடிய அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளிலே ஜோதி தொலைக்காட்சியின் 5ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 6ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்களுக்கும் நமது ஜோதி தொலைக்காட்சியின் வாயிலாக அனைத்து விதமான பக்தி நிகழ்ச்சிகளையும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் பக்தர்களிடம் கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அங்கமாக இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று
ஆலயத்தின் சார்பாகவும் நமது ராமேஸ்வரம் நகரிலே வாழக்கூடிய அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்கள் சார்பாகவும் பிரார்த்தனை செய்கின்றோம். ஜோதி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் எல்லா விதமான பக்தர்களும் தரிசனம் செய்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பெற்றுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் கல்யாண சுந்தரம். நான் ராமேஸ்வரத்தில் இந்த கோவிலுடைய சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறைய வெளியில் கும்பாபிஷேகங்கள் போக்குவரத்துலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பக்த கோடி மெய்யன்பர்களும் இந்த ஜோதி டிவி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய பக்த கோடி நிகழ்ச்சிகளையும் தரிசனம் செய்து இறைவனுடைய அருளை பெற்றியுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. ஹரஹர நம பார்வதி பதையே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நமது ஜோதி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி 5வது வருஷத்துலேருந்து 6வது வருஷம் அவங்களுடைய பாதையானது ரொம்ப செவ்வனே நல்லபடியாக ஆன்மீகத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் எல்லாருக்கும் ஒளிபரப்பு பண்ணி நம்ம எல்லாருக்குமே எல்லா கோவில்கள்லேயும் நடக்கக்கூடிய அத்தனை விதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய நமது ஜோதி டிவிக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஜோதி டிவியுடைய சேவை கண்டிப்பாக நிறைய வருஷம் தொடரணும். இன்னும் ஆண்டாண்டு காலம் எல்லா விதமான ஒளிபரப்புகளையும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒளிபரப்புகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பேர் ராஜா. ராமேஸ்வரம் தமிழ்நாடு பிராமண சங்கம் ராமேஸ்வரம் கிளையின் தலைவராக இருக்கேன் நான். ராம் ராம், நமஸ்காரம். ஜோதி டிவி 5 வருடம் முடிந்து 6வது வருட தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களோட ஜோதி டிவி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அதே சமயத்தில் இன்னும் மென்மேலும் சிறப்பான செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு செயல்படுத்தி மக்களோட ஆதரவும் எம்பெருமான் இறைவனோட அருளும் ஜோதி டிவி நேயர்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் கிடைக்கணும்னு இந்த ராமநாத சாமி அனுகிரகமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என் பேர் ராமநாத சர்மா, முரளி வாத்தியார், ராமேஸ்வரம். நமஸ்காரம். ஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜோதி பக்தி சேனல் 5 ஆண்டு நிறைவு பெற்ற 6ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அந்த சேனல் இன்னும் மென்மேல் நல்லா வளரணும், நிறையா பக்தர்களுடைய இந்த இதுவுமே அவங்கள்ட்ட பார்வையாளராக வரணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய. நம்மளுடைய ஜோதி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் 5வது வருஷத்துலேருந்து 6வது வருஷமாக அடியெடுத்து வைக்குது. இதில் மக்கள் மத்தியில் என்ன ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்னா, இந்த ஜோதி டிவியிலேருந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும், நவராத்திரிக்கும், ஏகாதசிக்கும், இது மாதிரி முக்கியமான நாட்களில் அற்புதமான கோவிலில் நேரடி ஒளிபரப்புலாம் பண்ணி, அதே மாதிரி சாயங்காலத்தில் 6 மணிலேருந்து 7 மணிக்கு வரைக்கும் லலிதா சகஸ்ரநாமங்கள், அதே மாதிரி ருத்ர பாராயணங்கள், லக்ஷ்மி சகஸ்ரநாமங்கள், இது மாதிரி பல்வேறு விதமான நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போடுறதுனால மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. ராமேஸ்வர புண்ணியமான க்ஷேத்திரத்தில் வச்சு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ராமநாத சுவாமி அனுகிரகத்தில் இந்த ஜோதி டிவி நிர்வாகிகள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். நேயர்களுக்கு இது மாதிரி நிறைய பல்வேறு விதமான நிறைய நிகழ்ச்சியை நீங்கள் தரணும். எல்லா ஆரோக்கியமும் எல்லா சௌக்கியமும் ராமநாத சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும். எல்லா நேயர்களும் நீங்கள் இந்த ஜோதி டிவியை வாழ்த்தணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறேன். என் பேர் ராகவன்னு பேர். ராமேஸ்வரத்தில் புரோகிதராக இருக்கேன். ராமநாத சுவாமி கிருபையில் எல்லா மங்கள காரியமும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணே, ஜெய் ஜெய் ராம ராம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரழே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்மளோட ஜோதி டிவி 5ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டுக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்காக இந்த 2026 அடி எடுத்து வைக்கிறது. இந்த ஜோதி டிவியில் நித்தியம் ஒவ்வொரு கோவில்கள், ஒவ்வொரு தரிசனங்கள், அதாவது எங்கெல்லாம் நம்மளால் போக முடியாத பட்சத்துக்கு இருக்கோ அந்த கோவிலெலாம் பார்க்கலாம். எந்தெந்த சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ண முடியாத பட்சத்தில் இருக்கோ அந்த சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணலாம்.
நித்தியம் ஒரு கோவிலை பற்றி அதில் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. பக்த கோடி பெருமக்கள், அதாவது அது சிவன் கோவிலாக இருக்கட்டும், இல்லை இப்போ பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், அந்த கோவில்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே டெய்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. அதை நித்தியம் டெலிகாஸ்ட் பண்ணி அதை பார்க்குறதுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து இந்த ஜோதி டிவி. அதே போல் நித்தியம் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஜோதி டிவியில் ராசி பலன்கள் ஆகட்டும், இல்லை நித்தியம் பண்ணுற அந்த பக்தி விஷயங்கள் எது வேணாலும் ஆகட்டும், அதெல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஜோதி டிவியில் நடக்கிற நிகழ்வுகளில் வந்து எல்லாருமே பார்க்கணும், எல்லா இந்து மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த சேனல் ஆரம்பித்து 6வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சு நம்ம மக்களோட சப்போர்ட்டுக்காக அடியெடுத்து வச்சாங்க. 6வது வருஷம் அடியெடுத்து வைக்கிறாங்க இந்த 2026. அதே போல் இந்த ஜோதி டிவியில் நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையும் அருமையான நிகழ்வுகள். பிரதோஷமாகட்டும், ஏகாதசி ஆகட்டும், அஷ்டமி ஆகட்டும். அஷ்டமினா பைரவர் கோவில்களை தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. ஏகாதசினா ஏதோ ஒரு பெருமாள் கோவிலை தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. பிரதோஷனா ஏதோ ஒரு சிவன் கோவிலில் நடக்கிற நிகழ்வுகளை பண்ணுறாங்க. அதே போல் பௌர்ணமினா சந்திரமௌலீஸ்வர பூஜை ஸ்ருங்கேரியில் நடக்கிறத டெலிகேஸ் பண்ணுறாங்க. ஸ்ருங்கேரிலாம் ஒரு சில பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் போகிறதுக்கு. அது வந்து கர்நாடகாவில் இருக்குது. அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்களில் இந்தந்த கோவில்களை ஜோதி டிவி வந்து தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. நம்மளை வீட்டிலருந்தே நமக்கு இவ்வளோ கிடைக்கிறது. ஜோதி டிவிக்கான 6வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து வெங்கட்ராமன். நான் ராமேஸ்வரத்தில் புரோகிதம் பண்ணிட்டுருக்கேன். நன்றி. ஜோதி 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 பதரே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. பேரன்பு சார்ந்த பக்த கோடி பெருமக்களே, சிவகங்கை மாநகரிலே பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் டிஎஸ்கே மதுராந்தக நாச்சியார் ஆலயத்திற்குட்பட்ட இந்த ஆலயத்தினுடைய ஒரு விசேஷமான வைபவம். இந்த வைபவத்திலே ஆலயத்திலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் நடைபெறக்கூடிய வைபவங்களை இந்த ஜோதி டிவி தினமும் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த ஜோதி டிவிக்கு நமது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமியின் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து, இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஜோதி டிவிக்கு அனைத்து நலன்களும் பெற்று அவர்கள் இன்னும் முன்னேறக்கூடிய ஒரு வைபவத்தை இறைவன் அனுகிரகம் செய்யட்டும். இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய பிரதோஷ வைபவம், பங்குனி உத்திர வைபவ திருநாள், நவராத்திரி வைபவம், நடராஜர் அபிஷேகம், முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய வைபவங்கள், அனைத்து வைபவங்களும் இந்த ஜோதி டிவியிலே நமது ஆலயத்தினுடைய விசேஷ வைபவங்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த ஜோதி டிவிக்கு ஆதரவு தந்து இந்த ஜோதி டிவி மென்மேலும் உயர்வதற்கு நாம் எல்லோரும் சிறப்புற்று அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஜோதி டிவியின் மூலமாக நமது ஆலயத்தினுடைய வைபவங்கள் எல்லாம் ஒளிபரப்பாகி டிஎஸ்கே மதுராந்தக நாச்சியார் அவருடைய ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறக்கூடிய வைபவங்களும் உலக நாடுகளிலே உள்ள எல்லா ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய வைபவங்களையும் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. இந்த வைபவத்தில் எல்லாரும் நம்ம வீட்டிலிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷ வைபவம். ஏன்னா ஒவ்வொரு நடக்கக்கூடிய பிரதோஷ வைபவம், நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி அபிஷேகம், சுப்பிரமணிய கந்தசஷ்டி வைபவம் அனைத்துமே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டிலிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷ வைபவத்தை இந்த ஜோதி டிவி நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது. அவர்கள் மென்மேலும் வளர நமது ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சார்ந்த பக்த கோடி மையன்பர்களே, நமது ஜோதி டிவி 6ஆம் ஆண்டு இன்று அடி வைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் விசேஷமாக ஜோதி டிவியில் நேரடி ஒளிபரப்பு மற்றும் விசேஷமாக திருவிழாக்கள் மற்றும் வைபவங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் மேலும் மேலும் வளர்ச்சியடைய நமது சுந்தரராஜ பெருமானின் அருளாசி பெற்றுச் செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று 6ஆம் ஆண்டு அடைவைத்துக் கொண்டிருக்கிறது ஜோதி டிவி. உலகமெங்கும், இந்தியா மற்றும் உலகமும் விசேஷமாக அனைத்து விதமான விசேஷங்களும், குடமுழக்கு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் மற்றும் கோவில் விசேஷங்கள் விசேஷமாக நேரடி ஒளிபரப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் வளர்ச்சியடைய நான் சுந்தரராஜ பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. ஜோதி டிவி 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து
மற்றும் மேலும் மேலும் வளர இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். ஜோதி டிவி மேலும் மேலும் வளர இறைவனை பிரார்த்தனை செய்து எல்லா காரியமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோயில் புளியரை தட்சிணாமூர்த்தி கோவில் மேல்சாந்தி சேகர் அவர்கள். ஜோதி 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 ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தில் இளம்பரை போலுமைட்டனை நந்தி மகந்தனை ஆனக்கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போட்டுள்ளோம். 6ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும் ஜோதி டிவி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர அருள்மிகு கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் கௌமாரிமன் திருக்கோயில் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய சார்பாக அர்ச்சகர் கிச்சா என்ற கிருஷ்ணமூர்த்தி சார்பாகவும் கண்ணன் சார்பாகவும் சிவகுமார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு காலாதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானாம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி. சிவதனக வரிட்டோ சர்வகல்யாணமூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுஜபமாலா வியாழலம்போதரம் தம் மம கிருதக நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு புத்தகம்பாளையம் திருக்காலாதீச தேவஸ்தான சார்பாக மனமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலய அர்ச்சகர் எம் சாஸ்தா மாணிக்க சுகுர்கள் முத்துப்பாண்டி ஆகியோர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜோதி தொலைக்காட்சி மென்மேலும் வளர எங்களது ஆலய சார்பாகவும் ஞானாம்பிகா சமேத காலாதீச ஆலய சார்பாக அர்ச்சக சார்பாகவும் வேண்டிக் கொள்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. குரவே சர்வலோகானாம் விஜயேவரோகிணாம் நிதயேஸ்வ வித்யானாம் தட்சணாமூர்த்தகே நமः. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருத்யேவோ மகேஸ்வரः குருக்ஷாட்சாத் பரபிரம்மா தக்ஷ்மை ஸ்ரீ குரவே நமः. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. ஆன்மீக பயணத்தில் கடந்த 5 ஆண்டுகளை கடந்து 6ஆம் ஆண்டு பயணிக்கும் ஜோதி சேனலுக்கு எல்லாம் வல்ல ஆறுபடை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியின் ஆலயத்தில் சார்பாகவும் அருள்மிகு காளியம்பிகையின் ஆலயத்தில் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் ஜோதி சேனல் வளர எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி அன்னையின் அருளாலும் ஸ்ரீ ஆறுபடை சிவசுப்பிரமணியன் சுவாமி அருளாலும் மென்மேலும் பிரார்த்திக்க வேண்டிக் கொள்கிறோம். பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடத சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியே. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணகரார பிரணதோஷி சதாசிவம். சிதலேத்தும் ஜெகன்மாதா சிதலேத்தும் ஜெகத்பிரா சிதலேத்தும் ஜெகத்தாத்ரே சிதலாதி நமோ நமः. எல்லாம் அல்ல அன்னை சீதலா பரமேஸ்வரி முத்துமாரியம்பாளுடைய தனிப்பெரும் கருணையினாலே நம்மளது ஆன்மீக பயணத்தில் மென்மேலும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதி தொலைக்காட்சியானது 5ஆம் ஆண்டு முடிந்து 6ஆம் ஆண்டு அடியெடுத்து வருகின்றது. இந்த அற்புதமான தொலைக்காட்சி நிறுவனமானது மென்மேலும் வளர எல்லாம் அல்ல அன்னை சீதலா பரமேஸ்வரி அண்ணாமலையாரை பிரார்த்திக்கின்றேன். ஆன்மீக தொலைக்காட்சியான ஜோதி தொலைக்காட்சி தனது பயணத்தில் 5 வருடங்கள் முடித்து 6வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. திருச்செந்தூர் ஆறுமுக பெருமான் அருள் ஆசியுடன் மென்மேலும் ஆன்மீக பணியில் செழித்து வளர இல்லாமல்ல செந்திலானவனை பிரார்த்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரணத்தும் சகே மஞ்சுளே தியந்தஜோனே மனோகாரி லாவண்ய பீயூஷபூனே மனட்சட்மதோமே பவக்லேத தப்தகா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. திரு செந்திலம்பதியினுடைய கடற்கரையிலே ஸ்கந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த உரையை சொல்கிறேன். ஜோதி டிவி பக்தி சேனலானது மிகவும் தொன்மையாகவும் பழமை மாறாமலும் அனைத்து ஆலயங்களினுடைய விழாக்களையும் திருவிழாக்களையும் அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக வயோதிகர்கள் மற்றும் அனைவரும் ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருப்பவர்கள் அனைவரும் அந்தந்த வீட்டினுடைய வரவேற்பறையிலே பார்க்கும்படியானது ஒரு பணியை மிகச் செம்மையாக செய்து வருகிறது. இந்த பணியானது மென்மேலும் சிறக்க வேண்டும் என்றும் அதற்கு திரு செந்திலம்பதியில் கருணையை கோயில் கொண்டு எழுந்திருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி தனது அருளாசியை வழங்க வேண்டும் என்றும் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வநாதன் இந்த கோவிலே பரம்பரை கைங்கரிய திருசோதராக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம். திருவாவடுதுறை ஆதினர் கட்டளையராகவும் பணியாற்றி வருகிறோம். அனைவருக்கும் ஜோதி டிவியின் 6வது ஆண்டு துவக்க விழா நல்வாழ்த்துக்கள். நமது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகள் மற்றும் கோவிலில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது ஜோதி டிவியின் மூலமாக காண்பிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் தமிழகத்தில் உண்டான அனைத்து கோவில்களிலும் உண்டான பூஜைகள் மற்றும் சுவாமிகள்
தரிசனம் செய்வதற்கு ஜோதி டிவியின் மூலமாக காண்பிக்கப்பட்டு வருகிறது. நாம் வீட்டில் அமர்ந்தபடியே அனைத்து கோவில்களையும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஜோதி டிவியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜோதி டிவியின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெறுகிறது. எல்லாம் வல்ல செந்திலாதிபன் திருவருளால் 6வது ஆண்டு துவக்க விழா நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல மாதேஸ்வர பெருமானுடைய திருவருள் கருணையானது துணை நிற்க ஜோதி தொலைக்காட்சி டிவியானது 5ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்க வாழ்த்துக்கள். ஆன்மீக பயணத்திலே மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கும் ஜோதி தொலைக்காட்சியானது மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மாதேஸ்வர பெருமானுடைய திருவருள் கருணை துணை நிற்க வேண்டிக் கொண்டு இந்த ஜோதி தொலைக்காட்சியானது மென்மேலும் வளர, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்ற வண்ணத்தின் வழியே ஜோதி தொலைக்காட்சியானது மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். அகிலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பாம் நிகரில் புகழாய் உலகமும் உடையாய் என்னை ஆழ்வானே. திவ்ய தேசங்களில் விசேஷமாக எல்லா திவ்ய தேசமும் கொண்டாடப்படுறது. அதில் 2வது திவ்ய தேசம் தான் ஸ்ரீரங்கம். முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கமாகவும் 2வது திவ்ய தேசம் திருவேங்கடமுடையான். இந்த திவ்ய தேசத்தை ஸ்ரீரங்கத்துக்கு போக மண்டபம்னு, திருப்பதிக்கு புஷ்ப மண்டபம்னு நம்ம வைணவ சம்பிரதாயத்தை சொல்லுவாள். அதில் இந்த மயிலாப்பூர் வேதாந்த தேசிக சன்னதியில் விசேஷமாக யாகசாலையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், எல்லாரும் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எல்லோருக்கும் எல்லா சுகங்களையும் தரக்கூடியது. அடுத்தது கலவு வெங்கடநாயகன். இந்த கலியுகத்தில் வெங்கடநாயகனாக இருந்து எல்லாருக்கும் தன்னுடைய கிருபையை பரிபூர்ணமாக அருள்பாலிக்கிறார். அதில் இன்றைக்கி விசேஷமாக இந்த திவ்ய தேசத்தில் மகா சம்பரோஷம் எல்லாருடைய பெரிய ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்றது. இங்கே கலந்துட்டவா, இந்த தொலைக்காட்சி மூலம் பார்த்தவா எல்லாருக்குமே எல்லா க்ஷேமங்களும் கண்டிப்பாக பெரிய பெருமாளும் திருவேங்கடமுடையானும் அனுகிரகம் பண்ணுவாள். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஜோதி டிவி சாதாரண சம்பிரதாயத்தை பிறந்தார் உயர்ந்தாரேம்பா. பிறக்கிறவா உயர்றதுக்கு பகவான் வச்சுருக்க ஒரு நல்ல அளவுகோல் எதுன்னா நம்ம பண்ணக்கூடிய நல்லது அடுத்த வாழ்க்குன்னு சொல்லுவோம். அதில் ஜோதி டிவி சாதாரணமாக எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறவாட நம்ம பாராட்டுறதுக்கு தயங்கவே கூடாது. அதில் கார்த்தால எல்லார் ஆற்றுலையும் போய் பார்த்தாங்கன்னா ஜோதி டிவி ஓடின்னு இருக்கோம். எப்படின்னா சாதாரணமாக சில விஷயங்கள் நமக்கு அலுப்பு தட்டும். ஆனால் கோவிலை பற்றி சொல்லும் போதும் கோவில் விஷயங்களை கேட்கும் போதும் அதற்கு அயர் ஒன்றில்லா சுகம்போம். அயர் ஒன்றில்லா சுகம்னா சலிப்பே ஏற்படாத ஒரு சுகம் எதுன்னா இந்த ஜோதி டிவி காத்தாலும் நமக்கு எல்லா கோயிலை பற்றி சொல்கிறாள்ல, அது என்றைக்கும் நமக்கு சலிப்பே உண்டு பண்ணாது. அப்படியாப்பட்ட விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நிர்வாகம் 5 வருஷம் தொடர்ந்து நடத்தியிருக்கு. இந்த 5 வருஷமே சரித்திரம் கிடையாது, இன்னும் 100 வருஷம் கொண்டாட போகிறான். அதுக்கு பெரிய பெருமாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதை பார்க்குறவாளுக்கு, இதை நடத்துகிறவாளுக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டிரும் சொல்லுவாள்ல, இது ஒரு பெரிய விஷயம் தானே. தினமுமே தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்றெண்ணி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோம். சிலதான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் நல்ல விஷயங்கள் எங்கேருந்து வந்தாலும் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம், சொல்லிக்கலாம். அதில் இந்த ஜோதி டிவியுடைய பங்குங்கிறது மிக விசேஷமாக பண்ணிட்டு இருக்கா. இந்த நிர்வாகம் எல்லாம் சௌக்கியமாக்கிறதுக்கு நான் ஆராதிக்கக்கூடிய பெரிய பெருமாள் திருவடியில் பிரார்த்திச்சுக்கிறேன். உங்கள் ஜோதி தொலைக்காட்சி இன்று வெற்றிகரமாக 6ஆம் ஆண்டு துவக்கம்.